ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வளமான வாழ்வியல். ஒரு சூப்பரான சிக்கன் கத்திரிக்காய் புளிச்சது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். தேவையான அளவு கத்திரிக்காய் எடுத்துக்கலாம், பெரிய கத்திரிக்காய். ஸோ இது வந்து எக் பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காம்பு ரிமூவ் பண்ணிவிட்டு மெல்லிஸாக கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சுக்கிறோம். எக் பிளான்ட்டுக்கு பதிலாக பெரிய சைஸு பச்சை கத்திரிக்காய் கிடச்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக எக் பிளான்ட் செய்யும் போது இந்த தோலை சுட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா செய்வோம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த தோலை ரிமூவ் பண்ணணுன்னா இதை வந்து நீங்கள் பீலர் போட்டு பீல் பண்ணிவிட்டு கூட நீங்கள் செய்யலாம். ஸோ இப்போ கட் பண்ண கத்திரிக்காயை நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்தது இதில் வைக்கிறதுக்கான மசாலா செஞ்சுக்கிறோம். 200 கிராம் சிக்கன் கீமா எடுத்துக்கோங்க. அது கூட 1 கப் நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கணும். இதில் சீரக பொடி 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சோம்பு பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன். மசாலா எல்லாமே ஊட்டுறதுக்கு தயிர் சேர்த்துக்கிறோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், சமையல் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், நல்லா வாஷ் பண்ணி பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன். இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நாங்கள் மிக்ஸ் பண்ணும்போது தான் எங்களுக்கு ஞாபகம் வந்தது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடவே இல்லை. அதனால் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு வாழை இலை எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் கட் பண்ண வாழை இலை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் ஸ்லைசஸில் இந்த மசாலாவை 2 பக்கமும் தடவி வச்சுக்க போகிறோம். எங்கள் வீட்டு வாழை மரம் வந்து ரொம்ப சின்னது, அதனால் 2-3 இலை தான் இருந்தது. அதனால் நாங்கள் ஒரு பாதி கத்திரிக்காயை அப்படியே ஒரு இலையில் வச்சு மடிச்சிட்டோம். நீங்கள் பண்ணும் போது 2 ஸ்லைசஸாக வச்சு மடிச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக. ஸோ மசாலாவை நாங்கள் 2 சைடும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வச்சு இப்போது ஒரு கயிறோ இல்லைன்னா வந்துட்டு வாழை நாரோ போட்டு கட்டிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் லைட்டாக சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம இப்போ கட்டி வச்சுருக்க கத்திரிக்காய் பார்சலை நம்ம அதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். லிட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஹீட்டில் நல்லா வேக விடணும். 2 சைடும் நல்லா வேக விடணும். எக் பிளான்ட்டில் நிறைய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. இதில் ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. பிளட்ல கொலஸ்ட்ரால் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுது. அதனால ஹார்ட்டுக்கும் இது ரொம்ப நல்லது. எக் பிளான்ட்ல ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால இது கேன்சர் வராமல் காக்குது. இந்த எக் பிளான்ட்டோட மேலே கலர் இருக்குல்ல, நமக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது எலும்புகள் பலவீனம் அடைகிறதுலேருந்து காப்பாற்றுது. இதில் இருக்க அயன் அண்ட் கால்சியம் வந்துட்டு உடல் எலும்புகளுக்கு பலம் கொடுக்குது. இதில் அயன் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகை வராமல் காக்குது. இந்த எக் பிளான்ட்ல ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால நம்ம மூளை ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக்குது. அதனால இது பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப நல்லது. ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டா திருப்பி போட்டு வேக விடணும். 2 பக்கமும் இலை நல்லா கலர் மாறுற வரைக்கும் வேக விடணும். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு. ஸோ உள்ள நல்லா கத்திரிக்காய் வெந்திருக்கும். நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்சல் திறந்து பார்க்குறோம். இப்போ ஒரு கத்திரிக்காய் யூஸ் பண்ணிங்கன்னா 4 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். 2 ஸ்லைசஸாக வச்சு மடிச்சுக்கணும். இப்போ இதில் வெஜிடேரியன் பண்ணணும்னா கீமாவை விட்டுட்டு மற்றது மட்டும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் வேக வச்ச உருளைக்கிழங்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது, செம்மையாக வெந்திருக்கு. இந்த டிஷ்ஷை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஒயிட் ரைஸ் வச்சு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். நீங்கள் ரசம் சாம்பார் எதுவுமே வைக்க வேண்டாம். அவ்வளோ ஒரு சூப்பரான டிஷ். எப்பவுமே நம்ம கத்திரிக்காயில் சாம்பார் பொரியல் எண்ணெய் கத்திரிக்காய் அந்த மாதிரி தானே பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் அவர் சேனல். பாய்.